ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சட்னி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பச்சை கத்திரிக்காய் வயலட்டு இந்த மாதிரி நல்ல டார்க் வயலட்டாக இருக்கிறது கோடு கோடாக இருக்கிறது இப்படி விதவிதமாக கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம எதுனாலும் செய்யலாம். எனக்கு இந்த கத்திரிக்காய் கிடச்சதுனால இது கொஞ்சம் அந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்து கொஞ்சம் சோர்ந்து அதாவது வாட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி நம்ம கத்திரிக்காய் கொச்சோட நம்ம வந்து கத்திரிக்காய் சட்னி அரைச்சா நல்லா இருக்குமேன்ட்டு சரி ட்ரை பண்ணலான்னு அதை தான் நீங்கள் செய்யலான்னு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நபருக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் 3 பங்கு கத்திரிக்காய்னா 2 பங்கு வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு பங்குன்னு ஒரு தக்காளி தான் காமிச்சேன். ஆனால் வந்து அப்புறம் கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணதும் கொஞ்சம் நிறைய அளவு தெரிஞ்சுது எனக்கு. அதனால வந்து நான் இன்னொரு இது தக்காளி வந்து சின்னதாக அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சட்னி அரைக்கிறதுனால கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து காரம் உப்பு புளிப்புலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் மிளகாயே வந்து 5 மிளகாய் கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 காஞ்ச மிளகா வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிட்டு இது வந்து நல்லா வதங்கணும். நம்ம அவசரப்பட்டு வெங்காயம் மாதிரி வரக்கூடாது. கத்திரிக்காய் வந்து நம்ம அப்படியே வேக வைக்க போதில்லை, வதக்கி சட்னியாக அரைக்க போகிறோம் இல்லையா, அதனால நல்லா வந்து அது வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றி நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நம்ம எப்போதும் தக்காளி சட்னி செய்வோம் இல்லையா, அந்த அளவு வதங்கினா போதும். தக்காளி கத்திரிக்காய் மட்டும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதும் நம்ம எப்போதும் போல் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா, நார்மலாக அதே மெத்தட் தான், அதே மாடல் தான். ஆனால் அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மிளகாய் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு அரைச்சிருந்தேன். அந்த மிளகாய் போடுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி தான் இருந்தது. புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சோண்டு உப்பும் நான் அந்த மிளகாயுமே போட்டு திரும்பவும் நல்லா அரைச்சிட்டேன். அப்புறம் இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் திக்காக அந்த சட்னி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பீக்கங்காய் சட்னி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தண்ணி பிரிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காகவே சட்னி வச்சுக்கலாம். இது வந்து சில பேர் சாதத்தில் கூட போட்டு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் இதுன்னு சொல்லிட்டு, அதாவது துவையல்னு சொல்லுவாங்க, சட்னின்னு சொல்லுவாங்க. பீர்க்கங்காய் கூட சில பேர் அதுமாரி சாப்பிடுவாங்க. கிராமப்புறத்துலலாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம பெருங்காயத்தூள் கூட வேணா சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் அவ்வளோ வேணான்ட்டு நான் சேர்க்கல. இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு வரமல்லி எல்லாம் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா, அதே போல் இதுக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி பெருங்காயத்தூளோ பெருங்காய கட்டியோ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போதும் போல் கடுகு தான் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணா கருவேப்பிலை இந்த மாதிரி எதெல்லாம் போடுவோம் இல்லையா, இது கருப்பு உளுந்து இந்த வெள்ளை உளுந்து எதுனாலும் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா விதமான கத்திரிக்காயுமே செய்யலாம். நம்ம கொத்து எப்போதுமே செய்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் பொடியெல்லாம் இடித்து நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செய்கிற மாதிரி டைம் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம தக்காளி சட்னி மாரி தான். ஆனால் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி செஞ்சோம்னா எண்ணெய் விட்டு நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோ